விவசாயிகள் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா களைச்செடிகள் நிறைய வரையும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ரசாயன களைக்கொல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே பண்ணிகிட்ருக்கிற பயிர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது கலக்கும். அதனால் நம்மளுக்கும் பாதிப்பு, மண்ணுக்கு நிறைய பாதிப்பு, மண்புழுகளே வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடும் ஃபுல்லாக. அதை வந்து தவிர்த்துட்டு நம்ம வந்து ப்ரஷ் கட்டர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடிக்கலாம். என்ன களைக்கொல்லி அடித்தோம்னா ஒரு 6 மாதத்துக்கு களை முளைக்காது. ப்ரஷ் கட்டர் அடித்தோம்னா ஒரு 3 மாதத்துக்கு களை முளைக்காது, அவ்வளோதான். ஆனால் மண்ணுக்கும் பாதிப்பு இல்லை, மனிதனுக்கும் பாதிப்பு இல்லை. களைக்கொல்லியை தவிர்த்துட்டு நான் இந்த மாதிரி ப்ரஷ் கட்டர் வச்சு வந்துட்டுனா பண்ணலாம். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ரசாயனம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் நிறைய ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் கட்டர் வச்சு யூஸ் பண்ணுறப்போ மண்ணுக்கும் மனிதனுக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கலாம். நம்மளால் நோய் நொடி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாழலாம். பாருங்கள், ப்ரஷ் கட்டர் மூலிமா அடித்ததில் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த களைகளே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.